அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரம். தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலம் காணப்பட்டாலும் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சளி தொந்தரவு, இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் தொந்தரவுகள் மட்டும் கவனம். உங்களுக்கும் எது பெரிய முக்கியம், நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. நரசிம்மர் கவசம் இருக்கும். அதை கேட்க கேட்க மனக்கிளேக்கியங்கள் போகும். எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். தொலை தூரத்திலிருந்து அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். உத்தியோகத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கலாம். அது சில டைமில் ரிஸ்க்காக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுனால ஒன்றும் வராது. பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது. எங்கே யுத்த பூமியாக இருக்குது, கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளணும். உங்களுக்கு அதுதானே பிடிக்கும். யுத்தமே நடந்தாலும், எதுவே நடந்தாலும், அணுகுண்டே விழுந்தாலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு மோகம் இருந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு பிறவியிலிருந்து ஒரு கடனாக, ஒரு கனவாகவே காணப்படும். அதனால் அந்த கனவை செய்யாதன்னு நான் சொல்ல முடியுமா? அது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். தெய்வீக தர்சனங்கள் தரும். தியாகாரக்கத்தில் நான் சொன்னதை போல் தான். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தொற்றுநோய் உபத்திரம், சளி, சுவாசக்கோளாறு வரக்கூடாது. தெய்வ வழிபாடுகளில் நான் சொன்ன போல் நரசிம்மரை பிடித்துக்கொள்ளும்.